வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா விவோ V15ல் டெட்டு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விபேட்டில் பார்த்தீங்கன்னா எந்த வித ஷார்ட்டும் இல்லை. நம்ம ரிவர்ஸில் 350 வருது, ஃபார்வேர்டில் செக் பண்ணும்போது நமக்கு 1400 வருது. அப்போ நமக்கு ப்ரைமரி லைனுங்கிறது நமக்கு வந்து எந்த இஷ்யூவுமே இல்லை. நம்ம பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டிசியில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம். இப்போ டிசியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஷார்ட் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு இன்ஜெக்ட் பண்ணும்போது எனக்கு எந்தவித ஆம்பியரும் கன்சியூம் ஆகலை. அதாவது எனக்கு வந்து லீக்கேஜும் இல்லை, எனக்கு ஷார்ட்டும் இல்லை. ஆனால் இந்த ஃபோனில் ரியல் ஃபால்ட் எங்கே அப்படின்னா நமக்கு வந்து சப்போர்ட்டில் தான் இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா இந்த விவோ V15 இந்த விவோவோட சீரீஸில் நம்ம எல்இடியோட டிரைவருக்குன்னு ஒரு ஐசி இருக்கும். அந்த டிரைவர் சர்க்யூட் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டிரைவர் ஐசிக்கு பார்த்தீங்கன்னா இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா VPH சப்போர்ட்டுக்கு போகும். இப்போ நான் வந்து போர்டை கனெக்ட் பண்ணும்போது டிசி ரீடிங் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆகிறது தெரியும். நான் இப்போ சப்போர்ட்டை ரிமூவ் பண்ணி விட்டால் மேலே டிசியில் உள்ள ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஷார்ட் போயிடுச்சு. அப்படின்னா இப்போ நான் டிஸ்பிளேவையும் கழட்டி விட்றேன். டிஸ்பிளேயில் ஷார்ட் இருக்கிறதுனால மேபி ஆகுதான்னு பார்ப்போம். நம்ம கழட்டுறோம். நான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், எனக்கு சப்போர்ட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஷார்ட்டே வந்து ஃபைண்ட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல ஒரு ஷீல்டு இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். நார்மல் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 200 அந்த ரேஞ்ச் அப்படின்னா இந்த சப்போர்ட்டோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இதோட இஎல் டிரைவர், அதாவது இந்த டிரைவர் ஐசி இதோட சர்க்யூட்ரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது உள்ளதான் இருக்குது. அதனால் நார்மலாக இந்த சர்க்யூட் இந்த சிசி போர்டை நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட்லேருந்து நீங்கள் லைட்டிங்லேருந்து எல்லாமே வருதான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த டிரைவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷீல்டுக்குள்ளே இருக்குது. இந்த ஷீல்டை வந்துட்டு டேமேஜ் ஆகாமல் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. நான் வந்து கட்ரு வச்சு நான் கட் பண்ணி எடுத்துட்றேன். இப்போ இந்த இஎல் டிரைவர் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து மெயின் போர்டில் தான் வரும். இந்த போர்டில் சப்போர்ட் இருக்குது. சப்போஸ் டிஸ்பிளே ஒர்க் ஆகலை, நீங்கள் டிரைவர் ஐசியை தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தேடினாலும் உங்களோட மதர் போர்டில் இந்த டிரைவர் ஐசி இருக்காது. டிரைவர் ஐசி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஐசியை சுற்றி ஒரு 3 காயில் இருக்கும். VPH தான் இதுக்கு மெயின் கோர் இன்புட்டு. ஒரு டிரைவர் ஐசி பார்த்திங்க அப்படின்னா 3 விதமான அவுட்புட்டை ரிலீஸ் பண்ணும். நம்ம ஷீல்டு கட் பண்ணியாச்சு. ஒரு கெப்பாசிட்டி வந்து போன் ஆகிருக்கதான் உங்களால் விசிபிளாகவே பார்க்க முடியுது. இந்த கெப்பாசிட்டி ஷார்ட்டுங்கிறதுனால தான் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா VPH லைன் வந்து ஷார்ட் ஆகுது. பேட்டில் எனக்கு ஷார்ட் இல்லை, செகண்டரி லைனில் தான் எனக்கு ஷார்ட்டு. இப்போ இந்த கெப்பாசிட்டி தான் ஷார்ட்டு. இப்போ நம்ம வந்துட்டு விசிபிளாக தெரியுது, நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்றீங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து விசிபிளாக தெரியலை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ரொசீனை போட்டுட்டு நான் ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, இந்த பேட்டரியை மட்டும் நான் வந்து இதோட வந்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு பேட்டரியை கனெக்ட் பண்ணாலே பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பியர் வந்து எடுக்கும். ஜஸ்ட்டு நான் பேட்டரியை கனெக்ட் பண்ணாலே எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து மெல்ட் ஆகிடும். பட் இந்த டிஸ்பிளே வந்து இதில் போட்டு தான் இருக்குது. நான் ஜஸ்ட் வந்து இதில் பேட்டரியை மட்டும் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ண போகிறேன். இப்போ இன்சர்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டி வந்து மெல்ட் ஆகிறத பார்க்க முடியும். இந்த கெப்பாசிட்டி வந்து போர்டை விட்டு நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து செக் பண்ணுறோம். கெப்பாசிட்டரை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது ஜாக்கிரதையாக ரிமூவ் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள காம்பனண்ட் டேமேஜ் ஆகாமல். சரி, இந்த கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணால் ரீப்ளேஸ் பண்ணணுமா அப்படின்னா ப்ராப்பராக ஒரு எலக்ட்ரானிக்ஸ் முறைப்படி நீங்கள் பண்ணும்போது ஒரு ஃபில்டர் ரீப்ளேஸ் பண்ணுறதுங்கிறது தான் ஒரு பர்ஃபெக்டான மெத்தட். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா VPHல சப்போர்ட்டட் கெப்பாசிட்டர்ஸ் நிறைய இருக்கிறதுனால யாரும் வந்து பெரிய லெவலில் ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுங்கள், அது போர்டுக்கு நல்லது தான். நம்ம எடுத்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே விட்டுடலாமா அப்படின்லாம் பார்க்காதீங்க. உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கம்பல்சரி ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு போர்டுக்கு வந்து அடிஷ்னல் ஃபில்டரிங் பர்பஸ் வந்து நடக்கும். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் வந்து போர்டை நான் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் செட்டை வந்து ஆன் பண்ணுறேன். ஒரே ஒரு கெப்பாசிட்டி தான் ஷார்ட்டு. இது வந்து நீங்கள் மதர் போர்டில் இருக்கும்போது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜிங் லோகோ வந்து ஷோ ஆகுது. இப்போ இந்த டிரைவர் ஓரியன்ட் உங்களுக்கு இஷ்யூ வந்தாலும் நீங்கள் வந்து விவோ சீரீஸில் V சீரீஸில் எஸ்பெஷலி V சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப்போர்டை வந்து நீங்கள் அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பர் ஆம்பியர் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. 1.3 கிட்ட எனக்கு வந்து எடுக்குது. இப்போ விவோ லோகோ ஷோ ஆகுது. உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ட் வருது அப்படின்னா
எக்ஸ்டர்னலாக நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணி பாருங்கள். கடைசியாக மதர் போர்டை மட்டுமே வச்சு நீங்கள் ஷார்ட் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி மதர் போர்டில் மட்டுமே ஷார்ட் இருந்தால் ஓகே, நீங்கள் பார்க்குறது வந்து கரெக்டு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஷார்ட் வந்து மதர் போர்ட்லேயே கிடையாது. சப்போர்ட்டை ரிமூவ் பண்ணுறது மூலமாகவே நமக்கு பிரச்சனை எங்கேங்கிறத கண்டுபிடிச்சிட முடியுது. இந்த மாதிரி சொல்யூஷன் இருக்கும்போது நீங்கள் வந்து ஒன்று ஒன்றையும் ரிமூவ் பண்ணி தான் நீங்கள் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா செட்டு வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி டீப் சிப் லெவல் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை தாம்பரத்தில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. உங்களுக்கு நீங்கள் ட்ரைனிங் வர்றீங்க அப்படின்னா நிறைய விதமான ப்ராக்டிக்கல் லெசன்ஸை வந்து நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறது எப்படி இருக்குன்னு தெரியணும்னா நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நிறைய கண்டென்ட் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். அது பார்த்தாலே உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இஎல் டிரைவர் இருந்த இடம். நம்ம சேனலில் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள். டெக்னீஷியனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபால்ட்டு வந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு செட்டு ரெடி பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.